அந்த விமானி வந்து 30,000 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு அனுபவமிக்க விமானி, சாதாரண விமானி இல்லை. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். துணை விமான அந்த லேடி கூட ஒரு 2,000 கிலோமீட்டர் ஓட்டினவங்க. எல்லாருக்குமே அனுபவம் வாய்ந்தவர்கள். இது விமான விபத்து ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செக் பண்ணாமல் எடுக்க மாட்டாங்க. பிளாக் பாக்ஸ் இப்போ தான் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து அதில் ஆமாம், சில பேர் சொல்கிறாங்க அந்த விமானத்தில் பிளாக் பாக்ஸ் இல்லைன்னு ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் சொல்கிறாரு. சில பேர் சொல்கிறாங்க பிளாக் பாக்ஸ் இருக்குது. சின்ன விமானங்கள்னால சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விமானங்கள் விபத்து ஏற்படுவது அரிது. இப்போ அகமதாபாத்தில் ஏர் இந்தியா நடந்ததுன்னா அது ரொம்ப அரிது. பெரிய விமானங்கள் விபத்து ஏற்படாது. இந்த ஹெலிகாப்டர், சிறிய விமானங்கள் தான் அதிகமான முறையில் விபத்து ஏற்படும். இப்போ நான் சொன்ன இந்த 10 பேர் இறந்து போனது சிறிய விமானங்கள் தான், இல்லை ஹெலிகாப்டர் தான். அதனால தான் வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க ஜனங்கள்லாம், பெரிய அரசியல் தலைவர்கள்லாம். இப்போ கலைஞர்லாம் ட்ரெயினில் தான் போவார், ஸ்பெஷல் ட்ரெயினில் போக மாட்டார், இல்லைன்னா பேசஞ்சர் ஏர்கிராஃப்டில் போவார். இப்போ தான் வந்து தனி விமானம் என்ற ஒரு கொள்கை தமிழக அரசியல் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு.